ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் அ லாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு வண்டர்ஃபுல்லான ஃபிஷ் ஸ்டார்டருங்க. இது எவ்வளோ சுவையாக இருக்குன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டார்டரை நான் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தப்போ 99% அப்படியே சூப்பராக வந்ததுங்க. அதனால் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுங்க. வாங்க, முதல்ல 500 கிராம் அளவு போன்லெஸ் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த போன்லெஸ் ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒயிட் ஃபிஷ் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த போன்லெஸ் ஃபிஷ்ஷை நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் மெலிஸாக. இப்போது இந்த ஃபிஷ்ஷை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு ரோஸ்டட் ஜீரா பவுடர் அதாவது சீரகத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முழுசாக இருக்கிற லெமன் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த ஃபிஷ்ஷோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இந்த மசாலாவோட நல்லா ஊறி இருக்குது. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கட்டியாக இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மேரினேஷனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் இப்போது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எப்போ வேணும்னோ அப்போது நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போது ஒரு மீன் துண்டாக எண்ணெயில் விட போகிறோம். மீன் இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம திருப்பி போட்டு மீன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஃபிஷ் கபாப் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் மீனை திருப்பி போட்டுக்க போகிறேன். பபல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆனதோ தெரிஞ்சிடுவாங்க நமக்கு மீன் இப்போ நல்லா குக்காக இருக்குது. வாங்க, இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ டவல் மேலே போட்டுக்கலாம். இப்போது ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான அப்போலோ ஃபிஷ் கபாப் ரெடியாக இருக்குங்க. இந்த ஃபிஷ் கபாபை நீங்கள் யோகர்ட் மின்ட் சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்லாங்க. நான் இங்கே பகாரா ரைஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.